இந்தியாவிலேயே, நான் இன்னும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணல, சர்ச் பண்ணா தெரியும், 60 வருஷம் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தின ஒரு குழு இருக்கா, அதுவும் அமைச்சர் குழு இருக்கா, ரொம்ப சந்தேகம். சவுத் இந்தியாவில் கண்டிப்பா கிடையாது. சோ இந்தியாவிலேயே உனக்கு ஃபர்ஸ்டா இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு. அந்த காலத்துல சங்கரதாஸ் சுவாமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிருக்கிற டேலண்ட் இந்தியாவிலேயே வேற எந்த ஃபார்ம் ஆஃப் தியேட்டர்லயே கிடையாதுங்கிறத அழிச்சு நான் சொல்லுவேன். சோ அந்த வகையில அதுல 60 வருஷம் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறது UAA போது, இந்த சமயத்துல என் தந்தை இதை ஆரம்பிச்சு வச்ச திரு YGP அவர்களுக்கு இங்கிருந்து மானசீகமாக என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிஞ்சுக்கிறேன். இது எங்க ட்ரூப்ல யாரெல்லாம் நடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரியும் கலை உலகத்தின் பூஸ் டிக்ஷனரியாவே இருக்கும். ஆரம்ப காலத்துல எங்க அப்பாவுக்கு ஹீரோயின்ஸா நடிச்சது 50கள்ல நமது மாண்புமிகு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தாயார் சந்தியாவும் அவருடைய சிஸ்டர், அதாவது ஜெயலலிதா அம்மாவோட சித்தி வித்யாவும் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஹீரோயின்ஸ் லட்டு லட்டா கிடைச்சிருக்காங்க. ஹீரோஸ் கொஞ்சம் சுமார் தான், என்ன மாதிரி அப்கோர்ஸ் ARS மாதிரி சில அழகானவங்களும் இருந்திருக்காங்க. ஹீரோயின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு அமைச்சு. அதுக்கப்புறம் ஒரு செட்டுன்னு பார்க்கும்போது சகோதரி லட்சுமி அவர்களும் அவங்க தாயார் ருக்மணி அவர்களும் எங்க ட்ரூப்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் 2 பெரிய ரைட்டர்ஸ் எங்க ட்ரூப்ல இருந்து ஆரம்பிச்சது யாருன்னா ஒரே சமயத்தில் அவங்க ட்ரூப் சேர்ந்தாங்க. ஒன்று நம்ம சோ அவர்கள், இன்னொன்னு நம்ம வியட்நாம் சுந்தரம் அவர்கள். அந்த சமயத்துல திரு நாகேஷ் அவர்களும் எங்க ட்ரூப்ல தான் நடிப்பு கேரியர் ஆரம்பிச்சது. இப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா UAL அப்படி எவ்வளவு பேர் நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு மௌலி அவர் ஆரம்பிச்சது எங்க நாடக குழுல தான். ஃபர்ஸ்ட் டிராமா ஸ்கிரிப்ட் எழுதினது. விசு அவர் ஸ்கிரிப்ட் எழுதுனது முதல் தரம் எங்களுக்காக தான். அப்புறம் வெங்கட் இன்னைக்கு டிவியில ரொம்ப பாப்புலர் டைரக்டரா இருக்காரு. அவர் எழுதினதான் எல்லாரும் என்னைக்கும் மறக்காத நாடகம் ரகசியம் பரவ ரகசியம்ங்கிறது. இந்த மாதிரி எங்க டேலண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் ஃப்ளோன். அதுக்கு காரணம் அவர் ARS அவருடைய வீடியோல சொன்ன மாதிரி YGP எப்போதுமே தனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவங்களை யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்கிறத நிறைய பிரின்சிபலா வச்சிருந்தார். அதை நாங்க இன்னும் ஃபாலோ பண்றோம். ஏன்னா இன்னைக்கு என் ட்ரூப்ல நான் தான் கிழவன், மற்றவங்க எல்லாம் சின்ன பசங்க. சோ யங்ஸ்டர்ஸ் நாங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கோங்கிறதுனால தான் UAA 60 வருஷம் இருந்திருக்க முடியாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லை. நாட் ஜஸ்ட் 60, 2012 - 1952 60 இல்லை, 60 years of quality of humor, of good message, social message to the public கொடுத்த ஒரு குழுங்கிறத இதை விமர்சையா கொண்டாடணுங்கிற ஆசை. வணக்கம். இது UAA சைக்கியத்த பூர்த்தின்னு சொன்னாங்க. இந்த 60 வயசாக அதை கொண்டாடணும். பொதுவாக பிள்ளைகள் கொண்டாடணும். அப்பா ஆரம்பிச்சது புள்ள கொண்டாடுறாரு. அதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லணும்னா, என்ன மாதிரி போட்ட சட்டைக்கு மாற்று சட்டை இல்லாமல் இங்க என்ன செய்ய போறோம்னு தெரியாத எங்களை எல்லாம் நாடகம்னு ஒண்ணு இருக்கு அதை கத்துக்கோன்னு சொல்லி உள்ள அணைச்சு உங்களோட சாப்பாட்டுக்கு வழி செய்தது UAA YGP மிஸ்டர் YGP. அதை குறிப்பா நான் சொல்லியான்னு தெரியணும். ஒரு 8 கிளாஸ் படிச்சவரை நீங்க மைக்க பிடிச்சி பேசுற அளவுக்கு, ஆனா உங்க முன்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சதுன்னா அது அங்கேருந்து தான். அதனால நான் இன்னைக்கு என்னைக்குமே நினைப்பேன் நம்ம இங்கதான் விசுவாசமா இருக்கணும்ட்டு. அதுல லட்சுமி மேடம் ARS பார்க்கும் நர்வஸ் ஆகுது, பயமா இருக்கு. அப்போ வேலை செய்யும்போது பண்ண கூச்சமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நான் எப்பவுமே இந்த ட்ரூப்ல ஒரு எமர்ஜென்சி ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்கேன். எமர்ஜென்சினா எப்போ இமீடியட்டா தேவைப்படுறதோ அப்ப நடிக்க சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு நான் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வச்சு பாட்டி அண்ட் நாட்டி பாய்ஸ்னு ஒரு நாடகம் நடந்தது. அதுல நாளைக்கு நீதான் பாட்டி, மெயின் ரோல் நீதான் பண்ணணும்ட்டாங்க. அதுவும் ஓவர் நைட் ரிஹர்ஸ் பண்ணி ஒரு பாட்டி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த நாடகத்தை ஒப்பேத்துறது பெரிய ஒரு டாஸ்கா நினைச்சேன். ஆனா அது நல்லபடியா முடிஞ்சது. அதனால இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் தான் நம்ம சொல்லணும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய மாமனார் திரு YG பார்த்தசாரதி அவர்கள். அதுக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்தது என்னுடைய கணவர் YG மகேந்திரன். அவர் எல்லாத்துலயும் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா இது இப்படித்தான் நடக்கணும், இதுக்கு மேல இப்படி அப்படி போக கூடாது அப்படின்னு ஸ்டேஜ்லயே சொல்றவர். அதாவது நீங்க பக்கத்திலே நின்றுட்டு இருப்பீங்க,
நின்றுகிட்டே இருக்கிறச்சே இது அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு அங்கேயே சொன்னா நம்ம எப்படி அவள் அடுத்த டைலாக் பேச முடியும்? அந்த மாதிரி அத்தனை ஆர்டிஸ்டையும் பக்குவப்படுத்தி அவர் அந்த வேணும்னு சொல்றதுல அவருக்கு அந்த பேஷன், அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு, நாடகத்து மேல அவருக்கு இருக்கிற பக்தி. அவர் ஒரு சினிமா நடிகர்னே நான் என்னைக்குமே ஒத்துண்டது இல்லை. ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் டிராமாட்டிஸ்ட்னா அந்த ஒரு ஈடுபாடு நாடகத்துல இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை, இனிமே பார்க்க போறோமான்னு தெரியறது இல்லை. ஏன்னா நடிகர் திலகத்துக்கு ஒரு ஆல் ரோல்ஸ் பர்சனாலிட்டி நடிகர் திலகம். அவர் மேல ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தர்னே இவரை சொல்லலாம். அந்த பக்தருக்கு அவருடைய ஈடுபாடு தானே வரும், அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே ஈடுபாடு நாடகத்துல இவர்கிட்ட நான் பாக்குறேன். அதனால I see him as an all-round personality, and that is why he has carried this troupe forward, the troupe which his father started, forward for 60 years, which is not a joke, which is unbelievable, which is maybe once in a lifetime or once in a century, not even a decade. It may happen only once in a century. நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம்னு நம்ம இதை கருதலாம். இதை நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும், ஆதரிக்கணும். பார்ச்சனாக்கு நாங்க வைஜிபி பார்ச்சனான்னு கூப்பிடுவோம். அவருக்கு இவங்க இந்த ட்ரூப்ல இருக்காங்க இல்லைங்கிறது கூட தெரியாது. டேய் இங்க வாடா, அந்த லைட் போடு, உன் டைலாக பார்த்தேன்டி. அவன் டிராமா வேடிக்கை பார்க்க வந்தவனா இருப்பான், இல்லன்னா டிராமாக்கு டிக்கெட் வாங்கி வந்தவனா இருப்பான். நீ ஏன் மேக்கப் போடுன்னு பட்டு நடிப்பாரு. அவன் இது நடந்திருக்கு ஒரு தடவை. நான் இங்க வரல, ஏன் வரல, உன் டைலாக் என்னன்னு கேட்பாரு. அவருக்கு அந்த டிராமா ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி ஒரு கமிட்டட் பர்சனாலிட்டியை நான் பார்த்ததே இல்லைங்க. சிவாஜி கணேசன் சார் எப்படி டிராமான்னா மத்தியானம் 2 மணிக்கே போய் தியேட்டர்ல படுத்துக்குவார். எங்களுக்கு தெரியும், ஷூட்டிங் பண்ணும்போது போயிடுவார் மத்தியானம் 2 மணிக்கு. சிவாஜி சார் டிராமாக்கு 2 மணிக்கு ஏன் போறீங்கன்னா அவர் சொல்லுவாரு, 6 மணிக்கு டிராமா ஆரம்பிக்கும் போது முதலாளா நான் டைலாக் ரெடியா இருந்தாதான் மற்றவருக்கு பயம் வரும். நம்மளை நம்பி ஜனங்க வராங்க, காசு கொடுத்து பார்க்க வராங்க. அந்த கமிட்மெண்ட் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குங்க? என்ன நம்பி வராங்கன்னு இல்லை, என்ன பார்க்க வராங்கன்ற அகந்தை இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் பார்க்காமலே போயிடுறாங்க. இன்னைக்கு டிராமா வளராததுக்கு காரணமே ஒரு பாயிண்ட், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தயாரா இல்லை. ஏன்னால் ஊடகங்கள் வந்துச்சு, டேக் 2ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருக்கும் நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இந்த ஆசையினால பல பேர் வராங்க. வரும்போது என்ன பண்றாங்க, எங்களுக்கு சினிமாக்கு போகணும்னு ஆசை இருக்குது. சினிமாக்கு போனோம்னாலும் நீங்க டிவிக்கு போனோம்னாலும் தமிழ் உச்சரிப்பு, நடிப்பு, அந்த டைமிங்கிறது உங்களுக்கு தெளிவா வரலன்னா யூ cannot be successful personality anywhere. நான் பல மேடைகள்ல சொல்லும் பொழுது உங்களுக்கு யாருக்குமே நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால், உழைக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால், சின்சியரா உழைக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் தயவு செஞ்சு யூஏக்கு வாங்க. நடிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா அப்படியே துணுக்குகள் பேசுற மாதிரி பேசிட்டு போயிடலாம். நோ, யூஏ இஸ் நாட் தி பிளேஸ் ஃபார் தட். நீங்க சின்சியரா நடிப்பேன், வேற ஒரு தொழில், எனக்கு ஆபீஸ் இருக்கு, ஏதோ நான் டீச்சரா இருக்கேன், நான் ப்ரொஃபஸரா இருக்கேன், வேற வேலை செய்யறேன், ஆனா எனக்கு சின்சியரா நடிக்கணும், நடிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தினால நான் நடிக்க வரேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் யூஏக்கு வாங்க. கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு சினிமா இருக்குங்கிறது மாத்திரம் உறுதியா நாங்க சொல்றோம். மாலைமலர்.com ரசிகர்களுக்கு ARS வணக்கம். யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட், அதாவது YGP பட்டுவால் 1952 ஆரம்பிக்கப்பட்ட அமெச்சூர் நாடக குழு இது. அவங்க 2 பேருக்கு அந்த காலத்தில் லாரல் அண்ட் ஹார்டி ஆஃப் தமிழ் ஸ்டேஜ்னு பேர் உண்டு. அதாவது ப்ரொஃபஷனல் நாடகம், தொழில்முறை நாடகங்கள் கொடிக்கட்டி பிறந்த காலத்தில் அவங்களுக்கு போட்டியான்னு சொல்ல மாட்டேன், அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு நாடக குழு ஆரம்பித்தாங்க. நான் 1962 அவங்க நாடக குழுவில் நானும் சேர்ந்து பல நாடகங்கள் நடித்தோம். ஆனால் திடீர்னு ஒரு நாளைக்கு YGP என்னை கூப்பிட்டு, நீ ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணா, இனிமேல் நீ தான் டைரக்டர்னு சொன்னார். பயத்தோடு தான் ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணேன். வியட்நாம் வேர்டு சுந்தரம் எழுதின கண்ணன் வந்தான். அந்த நாடகம்தான் கௌரவம் படமாக வந்தது. அது எனக்கு பெரிய பெருமை. சிவாஜி சார் நானும் YGPயும் ஸ்டேஜில் நடித்த 2 பாத்திரங்களையும் அவர் படத்தில் ஆக்ட் பண்ணார். அது எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். இந்த நாடகக்குழு தொய்வில்லாமல், இடைவெளி இல்லாமல் 60 வருஷங்கள் கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம்
ஒய்ஜிபி பட்டு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒய்ஜி மகேந்திரன் ஆல்சோ. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த 60th year celebrations. Thank you.